Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்றதுக்காக தான் டிஎன்இஏ கவுன்சில் சொந்தமா நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ரெகுலரா நீங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாவே போதுமானது. நிறைய அப்டேட்ஸ் வந்து உங்களுக்காக காத்துட்டு இருக்கு ரெகுலரா. அதனால நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. ரொம்ப முக்கியமா இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே, நம்ம எல்லாரும் எதிர்பார்த்திருந்த அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் பார்க்கல அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத பாருங்க. அதை பார்த்தோன்னே பயந்துட வேணாம், சரியா? நமக்கு 20ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்கு. நாம இப்போ சொல்லக்கூடிய விஷயத்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன பாருங்க, அது உங்களுக்கு புரியும். ஓகே, எப்பயும் போல நீங்க கூகுளில் போயிட்டு டிஎன்இஏ 2026 போட்டீங்க அப்படின்னா நமக்கு வெப்சைட் வந்துடும், சரியா? நீங்க இதுக்காக நெட் சென்டர் போகணும், இ சேவை மையம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க பேரண்ட்ஸை போட்டு தொல்லை பண்ணாதீங்க. ஈஸியா நீங்க வீட்டிலே உட்காந்து சிம்பிளா மொபைல்ல எல்லா அப்டேட்டுமே இனிமேல் பார்த்துக்கலாம். அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம அப்ளிகேஷன் போடும்போது மட்டும்தான் இ சேவை மையமும் நெட் சென்டரும் தேவை. மற்ற எல்லா அப்டேட்டுமே இனிமேல் நீங்கள் மொபைல்லேயே லேப்டாப்லேயே பண்ணிக்கலாம், பிரச்சனையே இல்லை. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, டிஎன்இன்னு போட்டு இந்த பேஜ் வந்து இந்த பேஜை நீங்கள் கிளிக் பண்ணி என்ன பண்ணால் உள்ளே போங்க. உள்ளே போனோடனே எப்பயும் போல நீங்க என்ன பண்ணுங்க, உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா லாகின் பண்ணுங்க, சரியா? அதாவது லாகின் நீங்க கொடுத்துட்டு உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு, சரியா? இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு உங்களுக்கு தெரியும், மெயில் ஐடி. இந்த பாஸ்வேர்டு வந்து நீங்க டிஎன்இஏக்காக என்னாச்சு பார்த்தா கிரியேட் பண்ணிருப்பீங்க. ஒருவேளை நீங்க நெட் சென்டர்லையோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இசேவை மையத்தில் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்களே பாஸ்வேர்டு எழுதி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, சரியா? கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை போட்டு லாகின் பண்ணுங்க. ஒருவேளை உங்களுக்கு பாஸ்வேர்டு மறந்து போச்சுனாலும் பிரச்சனை இல்லை, ஃபர்கெட் பாஸ்வேர்டு கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னு பார்த்தா அதை ரீடைன் பண்ணிக்கலாம், ஓகேவா? அதனால எந்த வித பிரச்சனையும் இல்லை. அப்போ லாகின் பண்ணி உள்ள போனீங்க அப்படின்னா ஸ்டேஜஸ் வந்து காட்டும், சரியா? 8 ஸ்டேஜஸ் காட்டு. கீழே வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் நவ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த டவுன்லோட் நவ் ஆப்ஷன் கீழே வந்து இத்தனை நாளைக்கு நமக்கு இந்த விஷயம் வந்து ஷோ ஆயிருக்காது, சரியா? அதாவது வியூ அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற இந்த விஷயம் ஷோ ஆயிருக்காது. ஷோ ஆயிருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, ஷோ ஆகலாம் பிரச்சனை இல்லை, நமக்கு அப்டேட் வந்து வரும். அப்போ வியூ அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸை நீங்கள் என்ன சொல்லுதா கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும், சரியா? இதில் வந்து நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் வந்து கரெக்டாக இருக்கா, உங்களோட நேம் வந்து கரெக்டாக இருக்கா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கம்யூனிட்டி கரெக்டாக இருக்கா. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சனா இல்லையா, சரியா? அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் லியபிள் பர்சனா இல்லையா, எக்ஸ் சர்வீஸ்மேனா இல்லையான்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி எலிஜிபிள் ஃபார் 7.5, அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டா இல்லையா அப்படிங்கிற இந்த அப்டேட் எல்லாம் முதல்ல கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிங்க. அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஷெடியூல் வந்து இப்போ தான் போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த இடத்துல சப்போஸ் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நீங்கள் போகலைன்னா நோன் இருக்கும். சப்போஸ் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போயிட்டு எல்லா பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல எஸ் இருக்கும். இப்போ தான் சார் நாங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் வந்து எங்களுக்கு சென்னைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கோம் அப்படின்னா இதுக்கு அப்புறம் என்ன பார்த்தா இந்த இடத்துல அப்டேட் ஆயிரும், ஓகேவா? அதுக்கப்புறம் எல்லா பேரும் அதிர்ச்சி ஆயிடக்கூடாது. அதாவது அப்லோட் ஸ்டேட்டஸ் கம்ப்ளீட்டட் சக்சஸ்ஃபுல்லி வந்துருச்சு, ஆனா இந்த இடத்த பார்த்துட்டு நிறைய பேர் ஃபோன் பண்றீங்க, அப்ளிகேஷன் நாட் கம்ப்ளீட்டட், வெரிஃபிகேஷன் வில் நாட் பி டன் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்றீங்க. நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். அதாவது இப்போதான் நமக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, சரியா? அப்ளிகேஷன் அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனே இப்போதான் நமக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அது என்ன கொடுத்துருக்காங்கன்னா அப்ளிகேஷன் நாட் கம்ப்ளீட்டட், வெரிஃபிகேஷன் வில் நாட் பி டன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல. அதாவது இனிமேல் தான் நமக்கு வந்து வெரிஃபிகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த இடத்துல சப்போஸ் உங்களுக்கு வந்து இதே மாதிரி கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். அப்படி வராமல் இந்த இடத்துல உங்களுக்கு ஷோ ஆகும். என்ன ஷோ ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 10th மார்க் ஷீட்டை ரீ அப்லோட் பண்ணுங்க, 12th மார்க் ஷீட்டை ரீ அப்லோட் பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு கொரி போட்டிருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு அன்ஃப்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் திரும்ப பேக் போயிட்டு அந்த டாக்குமெண்ட்ஸை மட்டும் அப்லோட் பண்ணணும். அப்படி அப்லோட் பண்ணி உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஆகலை அப்படின்னா நீங்கள் நேராக என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 days வெயிட் பண்ணுங்க. அப்புறம் டிஎஃப்சி சென்டர் நீங்கள் போய் டைரெக்டாகவே அவங்கள பார்த்துக்கலாம். அதனால் இந்த பேஜ் வந்துருச்சோன்னா பிரச்சனை இல்லை. இது போக போக என்னாச்சு நாளைக்கு ரேண்டம் நம்பர் வருதுல்ல, அதுக்கப்புறம் வரிசை என்னாச்சு வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இதே மாதிரி உங்களுக்கு உடனே அப்டேட்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்டே இருப்போம். ரெகுலராக நம்ம சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணி அப்படின்னா எதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. சூப்பராக நீங்கள் ஆன்லைன் கோச்சிங் அட்டென்ட் பண்ணிடலாம். ஒருவேளை உங்களால் இப்படி வந்து செக் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் எப்போ வேணால் தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் போடுறதுக்கோ இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாங்கள் வந்து செக் பண்ண தெரியல அப்படின்னா யார்ட்டையும் நீங்கள் போக தேவையில்ல. நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளுங்க, நாமளே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். செக்ஷனில் பார்க்கலாம். அதுவரை விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட்.